குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் 19 வயது மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னையும் ஆண் நண்பரையும் மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகாரில் கூறியுள்ளார். மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட நடைபாதை பிரியாணி வியாபாரி ஞானசேகரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவியை மர்ம நபர்கள் இருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆரம்பத்தில் தகவல் வெளியானது. ஆனால் போலீசாரோ தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மட்டுமே குற்ற செயலில் ஈடுபட்டார், வேறு நபருக்கு தொடர்பு இல்லை என கூறுகின்றனர். இதனால் குற்றவாளிகள் இருவரா அல்லது ஒருவரா என குழப்பம் உண்டானது. மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பார்த்தால் ஞானசேகரன் சம்பவம் நடந்த ஸ்பாட்டில் குற்றம் செய்தது உறுதியாகியிருக்கிறது. ஞானசேகரனை தாண்டி இன்னொருவருக்கு தொடர்பு இருப்பது பெரிய அளவில் வெளியே வரவில்லை. ஞானசேகரே இன்னொருவர் ஏவிவிட்ட ஆள்தான் என்கிற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துள்ளது. தன்னை மிரட்டிக் கொண்டிருந்த போது ஞானசேகரனை ஒருவர் செல்போனில் அழைத்ததாகவும் அவரிடம் நான் அவளை மிரட்டி விட்டு விடுவேன் என ஞானசேகரன் கூறியதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். அந்த சார் கூடவும் கொஞ்ச நேரம் நீ இருக்க வேண்டும் என ஞானசேகரன் தன்னை மிரட்டியதாக மாணவி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அப்படி பார்த்தால் ஞானசேகரனிடம் பேசியது செல்வாக்குமிக்க நபராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுகிறது. சம்பவம் நடந்த ஸ்பாட்டில் பதிவான மொபைல் போன் அழைப்புகளை கொண்டு ஞானசேகரை பிடித்தோம் என போலீசார் கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் அவரிடம் போனில் பேசிய இரண்டாவது நபரை எளிதாக மொபைல் நம்பரை வைத்து கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இன்னும் பிடிபடவில்லை. ஞானசேகரிடம் செல்போனில் பேசிய அந்த சார் யார் என்பது குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் சொல்கின்றனர். இப்போது கைதான ஞானசேகரனுக்கு ஜனவரி 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கவும் சைதாப்பேட்டை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.